கொழும்பிலும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் இருந்தும் கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் தொடர்பான வழக்கு மீண்டும் தூசு தட்டப்படுகிறது. திருகோணமலையில் இருக்கின்ற கன் சைட் ஃபைல் என்றால் என்ன என்பது பற்றி இப்போது மீண்டும் நீதித்துறை தேடத் தொடங்கி இருக்கிறது. கோத்தாபய ராஜபக்ஷ, வசந்த கருணாகொட போன்ற உயர் அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு தயார்படுத்தப்படுகிறார்கள். இப்படி இலங்கையினுடைய தேடுதல் களமானது பல்வேறுபட்ட வகைகளில் பல்வேறுபட்ட விஷயங்களை வெளியே கசியவிட தொடங்கி இருக்கிறது. இந்த செய்திகள் தொடர்பாக முழுமையாக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். 2026 ஜூன் 18 வியாழக்கிழமை. தமிழூரி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோத்தாபய ராஜபக்ஷ, வசந்த கருணாகொட போன்ற இலங்கை அரசாங்கத்தில் பணியாற்றிய உயர்மட்ட அதிகாரிகள், இதில் கோத்தா பின்னாட்களில் ஜனாதிபதியாக இருந்தவர். இந்த கோத்தா இப்போது இறக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்த அத்தனை வேலைகளுக்கு முறைய கர்மா வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது என்று பல பேரும் பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் முக்கியமான விடயத்தை உங்களுக்கு மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். கொழும்பில் 2008 தொடக்கம் 2009 பல இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். கொழும்பிலும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருந்தும் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் 11 பேர் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு இன்றைக்கு வரைக்கும் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் இப்போது மீண்டும் அந்த வழக்கு தூசு தட்டப்பட்டிருக்கிறது. காரணம் கோத்தாபய ராஜபக்ஷ. இந்த காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கிலும் முக்கிய புள்ளியாக, முக்கிய சூத்திரதாரியாக செயற்பட்டிருப்பவர் கோத்தாபய ராஜபக்ஷ என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதன் காரணமாக வசந்த கருணாகொட இந்த வழக்குக்குள் இழுத்து விடப்பட்டிருக்கிறார். இந்த வசந்த கருணாகொட யார் என்று சொல்லி பார்த்தால் 2005ஆம் ஆண்டில் இருந்து 2006-7 போன்ற காலப்பகுதிகளில் இலங்கை கடற்படையினுடைய முக்கிய தளபதியாக இருந்து செயற்பட்டவர். அந்த காலப்பகுதியில் தான் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் கோத்தாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கிய பிரதானியாக இருந்தார். அந்த நேரத்தில் இந்த கோத்தாபய ராஜபக்ஷவும் வசந்த கருணாகொடவும் இருவேறு பிரிவுகளில் பணியாற்றிய முக்கியமான புள்ளிகள், அரசு அதிகாரிகள். அதே போல வசந்த கருணாகொட, கோத்தாபய ராஜபக்ஷ 2 பேருக்கும் இன்னும் ஒரு ஒற்றுமை என்ன என்று சொல்லி சொன்னால் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த இறுதிக்கட்ட யுத்தத்திலும் இவர்கள் இருவரும் இருவேறு தளங்களில் இருந்து யுத்தத்தை வழிநடத்திய முக்கியமான அதிகாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த இருவருடைய நட்பும் அன்பும் பின்னாட்களில் கோத்தா ஜனாதிபதியாக மாறியதற்கு பிறகு ஒரு பதவி ஒன்றை பெரிய அளவு கொடுப்பதற்கும் வசந்த கருணாகொடவுக்கு கோத்தா முன்வந்திருந்தார் என்பது முக்கியமானது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் ஒற்றுமையோடு இருக்கின்றவர்கள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பமாக இந்த 11 இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. ராஜபக்ஷர்களுக்கு இப்போது திரும்புகிற பக்கமெல்லாம் அடிவிடுகிறது. எல்லா இடங்களிலும் நெருக்கமான கட்டுப்பாடுகள் விடப்பட்டிருக்கின்றன. இவர்கள் எங்கும் தப்பிக்க முடியாத படிக்கு இவர்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது அனுர அரசாங்கத்தால் என்று சொல்லி சொல்லலாம். இன்றைய தினத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் என்னை கைது செய்துவிட வேண்டாம் என்று சொல்லி கோரிய மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது மீண்டும் 22ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த கட்டம் பசல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சிஐடியினருக்கு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கன் சைட் ஃபைல் என்கின்ற ஒரு விஷயம் இப்போது புரட்டப்பட ஆரம்பித்திருக்கிறது. இதற்கும் திருகோணமலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கேட்டால், கன் சைட் ஃபைல் என்று சொல்லப்படுகின்ற ரகசிய வதை முகாம் திருகோணமலை கடற்படை தளத்துக்குள் தான் இருந்தது என்று சொல்லி ஏற்கனவே தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்கிய கடற்படை தளபதிகள், கடற்படையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பலர் இந்த விஷயங்களையும் ரகசியங்களையும் போட்டுடைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர் யார் என்று பார்த்தால், கோத்தாவினுடைய உத்தரவின் பேரில் கடத்தப்பட்ட 11 இளைஞர்களும் திருகோணமலை கன் சைட் ஃபைல் என்கின்ற அந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே பொறுப்பில் இருந்தவர் வசந்த கருணாகொட என்கிற ரகசியம் இப்போது வெளியே வந்திருக்கிறது. இதனால் தான் கோத்தாபய ராஜபக்ஷ பொறிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். வசந்த கருணாகொட அடுத்த கட்டம் உள்ளே அமிழ்த்தப்பட போகிறார். இப்படி இருவரும் கடுமையான வகையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள். இதற்கு அனுர அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சும் விசாரணை பிரிவினரும் கடுமையாக தயாராகி இருக்கிறார்கள். சிஐடியினுடைய கையில் இப்போது இந்த தகவல்கள் அனைத்தும் கோப்புகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாட்டினுடைய இறையாண்மைக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் மிக மிக மோசமான வகையில் நடந்து கொண்ட இந்த 2 நபர்களும் கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் விரும்புகிறது. அதே போல 11 காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்களுடைய உறவுகள் இன்றைக்கு வரைக்கும் அந்த இளைஞர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதாடி கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்போது இந்த அரசாங்கம் மீண்டும்
இந்த ஃபைலை கையில் எடுத்திருப்பது கோத்தாவை உள்ளே எப்படியாவது வைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் யாருக்குச்சையாவது அரசியாக வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள், விஷயங்கள் எல்லாமே இந்த 2 பேரும் சரியாக விசாரிக்கப்படுகின்ற போது வெளிவரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் தமிழ் நியூஸ் எதிர்பார்க்கிறது.